பிளாக் ஷூட் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம் கைஸ். நான் வந்து போன சும்மா இது 392 வரைக்கும் சும்மா அப்படியே கிரைண்டிங் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை 6,50,000 இது எடுத்து இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். லைட் ஃப்ரூட்டில் வாங்கிட்டேன். எப்படி கேட்டிங்கன்னா அதுதான் மிடில் டவுனில் கைஸ். அந்த மிடில் டவுனில் 6,50,000 வரைக்கும் இது இருந்துச்சுல்ல. ஸோ அதில் தான் இங்கே வாங்க. இங்கே பாருங்கள் ஸ்வாடெல்லாம் இருக்குது. இது முக்கியமாக என்னன்னா எனக்கு பிடிச்சது அந்த ஸ்வாடு, அப்புறம் ஸ்கை பீம் பேரேஜு, அப்புறம் ரிஃப்ளெக்ஷ் இல்லை லைட் ஃப்ரூட்டே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா பவரும் எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். இந்த லைட் ஃப்ரூட் எனக்கு பிடிக்கல, எனக்கு ட்ரீம் ஃப்ரூட்டில் கைஸ். அதனால தான் நான் இது லைட் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டேன் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்கள் ஃப்ளைட்டில் இருக்குது, புஷ்ஷு ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இது வேறு. ஸோ இன்னும் தொண்ணா பேசாமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்லை ஒன்றும் இல்லை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்றேன். சரி ஓகே கைஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு கைஸ். நம்ம 392 லெவல் வந்தோம்ல. 392க்கு இல்லை, நம்ம வந்து 375 லெவல் வந்தாலே நம்மளுக்கு அண்டர் வாட்டர் சிட்டி வந்து புதுசாக வந்திருக்கேன். சும்மா கொஞ்சம் கிரைண்டிங் மட்டும் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்குது அண்டர் வாட்டர் சிட்டி இருங்க. நம்ம இது கைஸ் நம்ம முக்கியமாக ஜங்குளுக்கு போயிடலாம். ஏன்டா கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் சீ கைஸ். இப்போ வந்து நம்ம ஜங்குளுக்கு போனோம்னா அங்கே இது இருக்கும், அது பேர் எதோ சொல்லுவாங்களே ஃப்ராசன் வில்லேஜ். அப்படியே நம்ம அது பக்கத்துலேயே இது இருக்குது அண்டர் வாட்டர் சிட்டி. அங்கே பறந்துட்டு போயிடலாம். முக்கியமாக இந்த ஃப்ளைட்டு செம்மையாக இருக்குது கைஸ். அப்பப்போ ஏதோ ஸ்லோவாக போகும், அப்பப்போ ஏதோ ஃபாஸ்ட்டாக போகும். அதே கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் லைட் ஃப்ரூட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ளைட்டு கூட பிடிச்சிருக்கு, ஆனால் அப்பப்போ ஸ்லோவாக போகல, அதுதான் பிடிக்கல எனக்கு. ஃபாஸ்ட்டாக போனால் ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணியிருந்தால. ஐயோ இதுக்கு வேண்டாம் போடா. அடுத்து எங்கள் ஷார்ட்ஸு கைஸ். நீங்கள் பாருங்கள் நான் பிளாக் ஃப்ரூட்டுக்கு ஏற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படியே கைஸ் ஏதோ கைஸ் அண்டர் வாட்டர் சிட்டி ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்கும். இதுதான் அண்டர் வாட்டர் சிட்டி கைஸ். கைஸ் இன்னும் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். வாங்க இப்போ அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ வந்தாச்சு கைஸ். போர்ட்டலு கைஸ் தண்ணியில் நடக்கலாம் முடியுது கைஸ் நம்மளால். சரி நம்ம முதல்ல குவிஸ்ட்டு தந்து விட்டுறல. குவிஸ்ட்டுக்கு நான் ஃப்ளைட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா புஷ்ஷுன்னு போகுது கைஸ், சீக்கிரமாக போயிடலாம். சும்மா நடந்துட்டு ரன் ஆகிட்டு ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே. அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தோன்னா நம்மளால் இது அதுக்குள்ளே போக முடியாது கைஸ். இப்போ வந்து நம்ம ஸ்வாட் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கைஸ் லைட் ஆஃப் லைட் ஆன். ஸோ கைஸ் இப்போ பாரு லைட்ரே பார்த்துக்கோங்க. லைட்ரே இப்படி இருக்கும். அப்புறம் பராஜ் ஆஃப் லைட்டா என்னடா அது. ஸோ இப்படி இருக்கும். அடுத்து இது மாதிரி ஜீனா வர மாதிரி வரும் கைஸ். உங்கள் லைட்ரு எப்படி இருக்கும் காட்டிலல்ல. இப்போ பாருங்கள் இப்படி. அப்புறம் ஒரு லேசர் மாதிரி டமால் போகும். வாடாடே கைஸ். இப்போ வந்து நம்ம கைஸ் இருங்க, நம்ம ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வரலாம். வாடா ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்தாச்சு. 3 மொத்தம் 8 பேர். 4 5 இங்கே ஒருத்தர் இருப்பான். 6 7 8வது பர்சன் யாரா எங்கிட்ட இருக்கீங்கோ? இவனா? இல்லை இவனை முன்னாடியே அடிச்சாச்சு. வாடாடே வா கைஸ். இன்னொருத்தர் வேணும் கைஸ். சரி 7 பேர் தான் இருக்காங்க, மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. நான் சாவு. அப்புறம் ஸ்கை பீம் பேரேஜ் ரிஃப்ளெக்ஷன் கேக் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வரும். அடுத்து ஸ்கை பீம் பேரேஜ் இதுங்க நடுவில் போட்டுடலாம். வாடா கைஸ். இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து ஏதோ மழை பெய்கிற மாதிரி வரும். ஒருத்தர் மேலே சாவடிச்சாச்சு. ஐயோ ஒழுங்காக பல்ல நினைக்கல. இன்னொருத்தர் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே அவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இவனை அடிச்சிடலாம். எப்பாடா கைஸ். இப்போ வந்து அடிச்சிடலாம். சாவு சேர்த்து போ. ஸோ இப்போ அப்படியே அடிக்கலாம். இது போட்டாலும் அங்கே பாருங்கள் 186 இருக்கா. இப்போ நான் இது அந்த பவர் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் இந்த வெறும் லைட்டுக்கு இங்கே பாருங்கள் 186 ரெண்டுமே. இது பவர் போட்டாலும் நம்மளுக்கு 186 தான் வரும். ஸோ அதனால் இந்த எல்லோ கலரே நல்லா இருக்கேன். ஸோ அதே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கைஸ் இவங்களோட சோழி மட்டும் முடிச்சுட்டேன் நான் கைஸ். இப்போ வந்து குவிஸ்ட்டே முடிஞ்சிச்சு. ஒருத்தர் சும்மா நம்ம பின்னாடியே சுற்றி இருக்கா. இப்போ வந்து நான் அப்படியே நேராக
கிட்ட போயிடலாம். இது ஓடி இருந்தாலும் அப்போ செட் ஆகாது. ஃப்ளைட் யூஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ அடுத்து அடுத்து எப்படி இருப்பாங்க, அடுத்து எத்தனாவது லெவல் பார்த்துடலாம் கைஸ். 400 லெவல் கைஸ். அவங்க வந்து 375 கைஸ். நம்ம வந்து 400 லெவல் போன வந்து 400 லெவல் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கைஸ். வந்தாச்சு 401 லெவல் வந்து வந்தாச்சு. நம்ம இப்போது யாரோ வந்திருக்காங்க. ப்ரோ ஏன்டா அடிக்கிறேடே, நான் இப்போ அடிச்சேன்டா உன்னை. யாரும் அடிக்கிறாங்க கைஸ். அடுப்பா விட நான் ஒன்றுமே பண்ணடா உன்னை டேய். பாருங்க சும்மா நம்மளை அடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். ஐயோ யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே எங்கே சொல்லி சேருங்க வந்து 401 வந்து லெவல் 401 லெவல் வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ என்னடா ஃபிஷ்மேனு கமண்டோஸா என்னடா அது பேர். ஸோ யாரோ அங்கே எடுத்தாரு. ஹாய் சொல்லுவோம். ஏன்டா அடிக்கிறடே டே அவனெல்லாம் அடிக்கிறேன். ஹாய்ன்னு சொல்லலாமா கைஸ். அவரை ஒதுக்கிறார். ஐயோ ஹோன் போட்டோம் கைஸ். ஹாய். ஸோ இப்போ வந்து ஹாய் சொல்லியாச்சு. சரி நம்ம பாட்டி அவங்க அடிக்கிற போகலாம். பாயா டே ஹாய் காட்டுன்னா ஏன்டா பாய் சொல்கிறேன் டே பைத்தியமா. ஹாய் சொன்னால் பாய் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே இருப்பாங்க அவங்க. டே ஹாய் ஃபிஷ்மேன் கமெண்டேஷே. அவன் பேர் ஒழுங்காக தெரில கைஸ். இதோ இங்கே இருக்காங்க இவங்க தானா. ஆமாம் 400 லெவல் வந்து ஆடு வேறு கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. ஆடு வேறு வந்துச்சு. ஒரே ஒரு கோட்லேயே சுற்றுட்டாங்க கைஸ். அவன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் அடிக்கிறோம் ப்ரோ. அவனை என் லாஸ்ட் லைஃப் வந்து சுத்து போய் ப்ரோ. சாரி ப்ரோ அடிக்காதீங்க ப்ரோ அவனை. ஏன் ப்ரோ நீங்கள் அவன் ஒருத்தங்க கில்லி அடிக்கிறாங்க ஃபிஷ்மேன் கமண்டோ இந்த ப்ரோ வேணாம் ப்ரோ. ஏன் கில்லி எடுக்கிறாங்க அவன். அஷப்பா என் கில்லி எடுத்து வச்சிருக்கான். டே ப்ளீஸ்டா அவனை மட்டும் அடிக்க வராதடா. ஒருத்த கைஸ் முடியல. டே அங்கே ஏறான். அங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கா அவனை அடிக்காம என்னை மட்டும் அடிக்க வராங்க பாருங்க. இல்லை அந்த பக்கம் போட்டா. ஸோ இப்போ வந்து இவனை அடிச்சிடலாம். ஸோ நேராக அங்கே அவனை அடிக்கலாம். ஃப்ளாஷ் டேப் யூஸ் பண்ணுறான். ஸோ இப்போ இவங்கிட்ட வந்தாச்சு ஓடுறான். ஸோ இப்போ அப்படியே இவன் அடிச்சிடலாம் கைஸ். ஷேபாடே கைஸ் இப்போ இவன் அடிச்சிடலாம் கைஸ். இன்னும் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ் ப்ளீஸ். டே கைஸ் அவன் இங்கே வரக்கூடாது. இங்கே இருக்கான முதல்ல. இல்லை இவன் இருந்த மாதிரி எனக்கு காட்டிடுச்சு. ஆனால் இல்லை. ஓகே நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ண மாட்டேங்கிற. ஐயோ வராங்க போனால். ஏன் ப்ரோ நீங்கள் லைட் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண மாட்டேங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இந்த லைட் ஃப்ரூட்டுக்கு வந்து எல்லா பவரும் வந்துச்சு. ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு மட்டும் ஒரு எல்லா பவரும் வரல. 2 பவர் தான் இருக்குது. அடுத்த பவர் வந்து 200 மேட்ச் வந்தால் நம்மளுக்கு அடுத்த பவர் வரும். நெக்ஸ்ட் எங்கே தான் இருக்கீங்கோ அங்கே போய் அடிக்கணும். டே போடா. இவன் எப்படியும் இங்கே தான் அடிக்க போகிறேன் எனக்கு தெரியும். ஸோ இப்போ அப்படியே நம்ம இவங்கிட்ட போயிடலாம். கைஸ் இன்னும் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுங்கண்ணா மறக்காம லைக்ஸ் போடா. கைஸ் இவன் ஒருத்தங்க வெயிட் டோன்ட் எங்கடா டோன்ட் கெட் மை கியூ. ஐயோ ப்ளீஸ் டோன்ட் கெட் மை கியூ ப்ளீஸ். எங்கடா ஐயம்மே எங்கள் கைஸ் அந்த போட்டில் காணா. இங்கே இருக்குது. நான் எங்கேயோ போயிட்டேன்னா. ஐயோ இந்த ஆடு இவன் வர அந்த ஒருத்தன் இருந்தால அவனை என்னை அடிச்சிட்டான். அவன் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக லெவல் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இவனை அடிச்சிடலாம் கைஸ். டே ப்ளீஸ்டா இங்கே மட்டும் விளையாடா. அவனை வேணாலும் அடிச்சுக்கோடா டே. நம்ம வீட்டில் ஒருத்தன் இருந்தான் அவன் கைஸ். இப்போது நம்ம 5 மெம்பர்ஸ் தான் அடிச்சிருக்கா. இன்னும் ஒருத்தர் அடித்தா போதும். இவனை முடிச்ச வந்து இன்னும் ஒருத்தன் தான் இருக்கா. அவனை மட்டும் அடித்தோன்னா நம்மளுக்கு லெவல் ஏறும். 3 மில்லியன் கைஸ். 3,350,000 இவனை போய் அடிச்சிடலாம்.
ஸோ இப்படியே இவன் அடிச்சிடலாம். ஸோ கைஸ் இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம ஸ்டாம்ப் யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள் இடி மாதிரி வந்துருக்கு கைஸ். 403 லெவல் வந்தாச்சு. நம்மக்கிட்ட மொத்தம் 3,13,000 வந்து கிடச்சிருக்கேன். இப்போ வந்து நான் கண்டிப்பாக பிளாக் ஃப்ரூட்டு தான் இதை ஆட் பண்ணுவேன். ஏன்டா இப்போ தான் சொன்னேன் பிளாக் ஃப்ரூட் வச்சு இது லைட் ஃப்ரூட்டு வச்சு அடிக்க மாட்டேன். சரி அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேங்க. அப்பப்போ கூட இல்லை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் மறுபடியும் இவர் அடிக்கலாம். பட்டு அவன் வேறு அடிக்கிறான். அவன் வேறு இருக்கா உள்ளே ஏதாச்சும் இருப்பாங்களோ? ஏன் போய் செக் பண்ணி விட்டுருலாம். யாருமே இல்லை. நல்லா தேடுறாடே. நீங்கள் யாராச்சும் ஒழிஞ்சிட்டு இருப்பானோ? யாருமே இல்லையா கைஸ்? சேரில் கைஸ் ராஜா நான் தடா ராஜா டே. ஸோ அப்படி நம்ம இப்படி உக்காரலாம். பார்த்தீங்களா நான் தான் ராஜா மாதிரி அப்படியே உக்காந்துருக்கேன். சரி வாங்க நம்ம சும்மா அப்படி பண்ணாமல் வெளில போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இது ஃப்ளைட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இல்லை லைட்டே பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு லைட் ஃப்ரூட். ஏன்டா வளர்றான்னு கேட்டீங்க விடுங்க. இப்போ அப்படியே நம்ம 9,000 கிடச்சிருக்கேன். நம்மளுக்கு 9,000 கிடைக்கும். அவங்க அடித்தா முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ளைட் யூஸ் பண்ணிட்டு டே ப்ளீஸ் டே 1 கிலோ மட்டும் எடுக்கா டே கைஸ். பாருங்க வேணுன்னே வந்து நம்மளை அடிக்கிறா. நான் அடிக்கல நல்ல பையன். ஆனால் அப்பப்போ டேஞ்சராக இருப்பாவ. சும்மா நம்மளை வந்து அடிச்சுருந்தா தோணுன்னு. ஸோ வந்துச்சு வருங்க வச்சுன்னு இருந்தாலும் அவனை வந்து முடிச்சாச்சு நம்ம. ஐயோ ஆரா பாருங்க போடவே இல்லை கைஸ். நம்ம முக்கியமாக எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக நம்ம அந்த ஆரா பவர் மட்டும் யூஸ் பண்ணணும் கைஸ். ஹே ஹாய் ஃபாலோ மீயா. ஏன் இப்போ ஐயோ இந்த ஆடு வேறு கைஸ். முடிச்சாச்சு. எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறா? ஓகே சரி வாங்க சின்னதாக பண்ணுறான்னு போய் பார்ப்போம். சொல்லி சொன்னிச்சா இருங்க கைஸ். ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. ஏன்டாடே இருடா நானும் வரேன்டா. இப்போ என்னாச்சு? எது கூப்பிட்றா? சர்றா கைஸ். நம்ம பார்க்கும்போது இவ இல்லையே கைஸ். ஃபிஷர்மேன்லாடா யார்ரா நீ? மேன் யார் மேன் நீ? ஸோ அப்படியே இது போட்டு விட்லாம். இந்த ஸ்கை பீம் பாம் ஏதோ வச்சுருக்காங்க. இப்போ இப்போ கைஸ் பாருங்க கைஸ் ரப்பர் பவர் வச்சுருக்கா. அப்படியே கிட்ட வராங்க கைஸ் ரப்பர் மாதிரி கைஸ். இப்போ இது வந்து போட்டுடலாம். செத்துப்போ. நம்ம அடிக்கிறது வர மாட்டேங்குது நம்மளுக்கு. எப்போ கைஸ் செம்மையாக அடிக்கிறாங்க கைஸ். ஃபுல் பவர் வந்துருக்கு மொத்தம். யாரா கைஸ்? அவன் லைஃப் வந்து அதிகமாக இருக்குது கைஸ் அவனுக்கு கைஸ். இவங்கிட்ட டெத்து சொல்லி வாய முடியல கைஸ். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கைஸ். இவன் தான் அவனை அடிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம இந்த வைரல் பூல் ஐயோ அந்த இது இல்லை அண்டர் வாட்டர் சிட்டி வந்து நம்ம போயிடலாம் கைஸ். நம்ம ஃபிஷ்மேன் கமாண்டஸ் இன்னும் அந்த பேர் தெரியல எனக்கு சுத்தமாக. எங்கே இருக்கா கைஸ்? ஒருத்தனே ஆளுக்கானா? இருக்கா கைஸ். இப்போ வந்து நடிச்சிடலாம். ஷேப்பா கைஸ் முடியல கை. ஆரா பவர் போடுறா. ஆரா பவர் போட்டாச்சு. இப்போ ஸ்டாம்ப்பு செத்துறான். அப்படி நேராக எலக்ட்ரிக் ட்ராக்கல் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏதோ லைட் ஃப்ரூட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கோம். யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஆனால் கைஸ் ட்ரைடன்ட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இவன் ஃபிஷர்மேன் லார்ட் அடிச்சோல்ல அதனால ட்ரைடன்ட் அவனுக்கு அடிக்கல கைஸ். அந்த ட்ரைடன்ட்டு நம்மளுக்கு அடிச்சிருக்கு ட்ரைடன்ட். புஸ்ஸு கைஸ். இங்கே பாருங்க இது மாதிரி இது இருக்குது கைஸ். ப்ளூ கலரில் அப்படியே வந்து போதே ஐட்டம் உள்ள போகலாம். ட்ரைடன்ட் அவனுக்கு கிடச்சிருக்கா பார்ப்போம் கைஸ். ப்ரோ சி மை ட்ரைடன்ட் கைஸ். அவனை வெறுப்பு எடுத்தோம். எப்போ கைஸ் ஐயோ அவன் அடிச்சிட்டானா? சாரி. இப்போ அப்படியே நம்ம நேராக போயிட்டு என்கிட்ட மட்டும் வராடா ப்ளீஸ்டா. ஐயோ அம்மா கைஸ் லைஃப் இல்லை டக்கு ஆடுறா. அவன் வந்துட போகிறான். ஐயோ இந்த ஆடு வேற இப்போன்னு பார்த்தேன். 1 நிமிஷம் இருங்க வந்துடுறாங்க. அடிச்சு அடியில் நம்ம செத்தே போயிட்டோம். ஐயோ அவன் வேற இது இருக்கானா? ப்ளீஸ்டா அவனை மட்டும் அடிக்க ஆடாடே. ஷபு கைஸ் டக்குன்னு போடாடி. ஆமாம் நம்ம எதுக்கு ஃப்ளைட் யூஸ் பண்ணுவோம் மறந்துட்டோம். வாடா அந்த கொகைக்குள்ளே போகலாம்னு சொல்லி போக முடியல. எப்போ கைஸ் ஆரா பவர் யூஸ் பண்ண நம்ம ட்ரைடன்ட்டுங்க இருக்கு இன்வென்ட்ரியில் இருக்கு. அப்பாடா சாவடிச்சாச்சு.
இப்போது ஃப்ளைட் யூஸ் பண்ணி நேராக ஐயோ ஃப்ளைட் யூஸ் பண்ணுறான் அப்படியே நேராக அவங்ககிட்ட இன்னும் ஸ்லோவாக போதே கைஸ். இதான் கைஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஸ்லோவாக போகிறாங்க கைஸ். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சும்மா ஸ்லோவாக போயிட்டே இருந்தால் அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஃபாஸ்ட்டாக போனால் எனக்கு கொஞ்சம் குழுன்னு இருக்கும். ஸோ அப்படியே எங்கிட்ட போயிடலாம். ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறாடி இந்த செத்துப்போ. அப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம லெவல் 1லேருந்து ஆரம்பிச்சிடும் கைஸ். இப்போ பார்த்தா நம்மளுக்கு 400 லெவல் கைஸ் ஒன்று வந்துடுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து அவன் நம்மளை சாவடிச்சிட்டா. ஸோ அப்படியே நேராக ஃப்ளைட் யூஸ் பண்ணுறான் கைஸ். இங்கே அப்படியே மேலே குடிச்சு போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் போல. டே ஒரு கில்லாச்சு எனக்கு தாடா கைஸ். எல்லா கிலோ அவன் பாட்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. 450 நினைக்கிறேங்க கைஸ் அவனோட லெவல். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை 50 இல்லை, வாய்ப்பே இல்லை. 50 லெவலுக்கு போனோம் அப்பர் ஸ்கைலேண்டுக்கு போனோம். அப்போ இவன் இதுக்கு இங்கே சுற்றின்னு இருக்கான். சரி அவன் ஓடுங்க கைஸ். ஒருத்தவங்க கூட ஸ்பான் ஆகல டே யாரா நீ? அங்கே ஒருத்தர் ஸ்பான் இருக்கா டே. என் கிலோ மட்டும் எடுத்துடாடா கைஸ். அங்கேயும் ஒருத்தர் ஸ்பான் இருக்கா. செத்துப்போ கைஸ். ஒன்றுச்சா ஒன்றும் இல்லை கைஸ், ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 7 பேரை நம்ம வந்து அடிக்கணும். இந்த லாஸ்ட்டு இந்தா செத்துப்போ. செத்துச்சா 404 லெவலில் 9000 கழிச்சிருக்கேன். விடிஞ்சிடுச்சு கைஸ். வாட்டருக்குள்ளேயே விடுமா? அவன் எங்கே சன்னு? ஓ வெளியில் இருக்குது, அங்கே இருக்குது கைஸ். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள் வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் எப்போயாச்சும் வாட்டரில் வெளிச்சம் இருந்தது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே இது கைஸ் நம்ம ஆனால் ட்ரைடன்ட் கிடச்சிருக்கு கைஸ். அவனுக்கு கிடைக்காமல் எனக்கு கிடச்சிருக்கு. குட் லக் தான், நான் லக்கி பாய். ஸோ ட்ரைடன்ட் யூஸ். ஐயோ இந்த கைஸ், ஐயோ கைஸ் என்ன மண். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. மறுபடியும் கிறிஸ்ட்டு தரணுமா? இது எது செட்டிங்ஸில் இது காட்டுது, இது திட்டுது செட்டிங்ஸ் நம்மளை. சரி அதை விடுங்க. ஸோ கமாண்டர்ஸ் செய்யும் அது பேர் வாயில் வரும் கைஸ். அந்த இவன் இருக்காங்களே ஃபிஷர்மேன் லார்டு, அவன் எத்தனை லெவல் பார்த்துடலாம்? 425 கைஸ். அடப்பா விடாய் 425 லெவல் இருக்காங்க கைஸ் அவன். ஸோ ஆமாம் கைஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இதை எடுத்து ஆராப்பா யூஸ் பண்ணிடலாம் கைஸ். அவன்கிட்ட கைஸ் இந்த ஃபிஷ்ஷு மேனு கமாண்டோ இருக்கால, அவன்கிட்ட ட்ரிபிள் கட்டனா இருக்குது கைஸ். இது வாய்ஸ் கிட்டலாம் இருக்குமே அந்த ட்ரிபிள் கட்டனா, அவர் அதே மாதிரி இவன்கிட்டயும் இருக்குது. ஓஹோ டபுள் இதா கைஸ். மேலே ஏதாச்சும் இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு. அப்படிலாம் இருக்காது, ஒரே ஒரு சீக்கிரம் தான் இருக்குது. வாட்டருக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த டீச்சர்கிட்ட இருக்கோம். செத்துப்போ கைஸ். நம்ம மேட்ச்சில் 160 வந்துடுச்சு. ஸோ ஃபிஷ் ஸ்டைல் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். நான் நிறைய வாட்டி எடுத்திருக்கேன் அந்த ஃபிஷ் ஸ்டைலை, காணோம் கைஸ். நான் ஒரு வாட்டி சும்மா ஆஃப்லைனில் விளையாட்டு இருந்தேன் கைஸ். அப்போ நானும் இது ஜங்கிளில் இருந்தேன். அப்போது ஏதோ எல்லோ கலரில் இருக்கு. போய் பார்த்தா கைஸ் சாண்ட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு கைஸ். நம்மளுக்கு என்னாலே நம்ப முடியல. சாண்ட் ஃப்ரூட்ஸ் நல்லா தான் இருக்கும். ரேர், அது ரேரு தானா? ஆமாம் ரேர் தான். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் அடிச்சாச்சு. அடுத்து இவனும் அடிச்சிடலாம். செத்து போடா, எவ்வளோ நேரம் அடிக்கிறது? ஸோ இன்னும் நம்ம எத்தனை பேர் அடிக்கணும்? 7 - 3 7 - 3 7 6 5 இன்னும் 4 பேர் அடிக்கணும் கைஸ். செத்துப்போ. ஐயம்மா கைஸ். நம்ம கைஸ் அது முன்னாடியே பார்த்தாச்சு. நம்மளால் வாட்டர் நடந்து போக முடியாது. முடியும்னு சொல்கிறேன். ஸோ வாட்டருக்குள்ளேயே வாட்டர் இருக்குது கைஸ். அண்டர் வாட்டர்லேயே வாட்டர் இருக்குது. அந்த மாதிரி சொல்லனா இங்கே மேலே வாட்டர் இருக்கா, அதுக்கு கீழே வாட்டர் இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள்? என்னடா கேம் இது? ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேமு. ஆனால் எனக்கு லைட்டை விட ரொம்ப நல்லா பிடிச்சது என்னென்னா, கண்டிப்பாக லைட்டை விட எனக்கு பிடிச்சது இதுவாக இருக்கும். இந்த கேம் பேர் ஏதோ ஃப்ரூட் பேர் ஏதோ சொல்லுவாங்க. ட்ராகன் கூட அவ்வளோவா பிடிக்காது. ட்ராகன் கெத்து தான் கைஸ், செம்மையாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அது இன்னும் யூஸ் பண்ணல, அதனால தான் எனக்கு தெரியல. ட்ராகன் பிடிக்கும் கைஸ் எனக்கு. அடுத்து ட்ராகன் ரொம்ப பிடிச்சது கிட்சுனே கைஸ். ட்ராகன் மாரி எனக்கு பிடிச்சது கிட்சுனே ஃப்ரூட் தான் கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி கைஸ், இவன் தான் லாஸ்ட்டு. தச்சுப்போ. இப்போ 406 லெவல் வந்தாச்சு. இப்போ நம்ம கண்டிப்பாக
பிளாக் ஃப்ரூட்டை தான் ஏற்ற போகிறோம். நான் யூஸ் பண்ணுவேன் இது இருங்க, ஒரே ஒரு அடி வேணாம். கிறிஸ்டில் வந்துட்டே வரான், மறுபடியும் நம்ம பின்னாடியே துரத்தின்னு வருவான். லைஃப் போனால் போவான். ஸோ நம்மக்கிட்ட 3 lakhs இருக்குது கேஸ். 3 lakhs இன்னும் 4 lakhs இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போயே வீடியோ முடிச்சிக்கலாமா வேணாமா? நிறைய மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்போயே வீடியோ முடிக்கலாமா வேணாமா? இன்னும் கொஞ்ச நாள் விளையாட்டு போல் ப்ளஸ் நான் வந்து இப்போது இது அபண்டன் பண்ணிடல. அடுத்து இவன் இருக்கால ட்ரைடன்ட்டு, அந்த ட்ரைடன்ட் வச்சுருப்பாங்க, அந்த ஃபிஷர்மேன் லார்டு, அதை எடுத்துகிட்டு லெவலு 425 லெவலு. ஸோ நான் வந்து 425 லெவல் வந்து புஷ் பண்ணிவிட்டு நான் கிரைண்டிங் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். அதாவது 425 லெவல் வந்து நான் அவங்கள சந்திக்கிறேன். இவன் அந்த ஃபிஷ்மேனு என்ன கொடமோஸ் ஐயா இது கைஸ், அந்த பேர் மட்டும் பார்த்துடலாம். கொமண்டோ ஃபிஷ்மேன் கொமண்டோ அவன் இருக்கால, அவனை வந்து நம்ம அடிச்சுட்டு 427 லெவல் வந்தாச்சு. நாம் வந்து 25 தான் சொன்னோம், நம்ம 27 வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நேராக அந்த ஃபிஷர்மேன் லார்டை வந்து அடிச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். இருக்கா நம்ம முதல்ல அவள் இல்லை கைஸ் போயிட் தலைவ மிஸ் ஆயிடுச்சு கைஸ். கூறி இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம இந்த ஸ்கை பீம் பேரேஜ் வந்து போட்டுடலாம். பரேஜ் ஆஃப் லைட். ஆமாம், இந்த செத்துப்போ கைஸ். இவன் பாருங்க கைஸ், ரப்பர் மாதிரி அப்படியே இப்படி வராங்க கைஸ். அப்படியே ஸ்டாயாமல் கைஸ் கைஸ். இவனை பார்க்கவே இல்லை கைஸ். இவனை பார்க்காதப்போ ஐயம்மா என்ன அப்படி போட்டான், செத்துப்போ. ஐயோ கைஸ், நம்ம பார்க்க வராங்க கைஸ். இவன் இருங்க, நம்ம இது போட்டுடலாம். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் கிக்கை ஐ டோன்ட் சி யூமா. யார்ரா நீ? டேய் முதல்ல யார் நீ, எதுக்கு என்ன சொல்கிற? இந்த செத்துப்போ. இவனை பார்க்கலையே காய்ச்சி, இந்த பாஸை பார்க்கவே இல்லை. டே எனக்காச்சும் என்ன ஹெல்ப் பண்ணுறா. நான் சாவடிக்காமலே இருக்கலாம், நீயே சாவடிச்சில்ல. அப்போ எனக்கு கஷ் நான் செம்மையாக அடி உழுது கஷ் நம்மளுக்கு. இவன் இந்த எலக்ட்ரிக் ட்ராக்கல் போட்டுடலாம் கைஸ். இருங்க, இவங்களுக்கு எப்படி லைஃப் ஆயிடுச்சு? 2 போட்டு தள்ளிட்டா. இருங்க, நம்ம இருக்கோம் உயிரோட. நம்ம பார்த்தப்போ லைட்டு ரே. ஆமாம், லைட் ரே போட்டாச்சு. ஸ்கை பீம் பேரேஜ் சொல்லி வாங்க மூடல எப்பாடு. அப்படி நம்ம இந்த பேரேஜ் ஆஃப் லைட்டு. ஸோ அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ஷன் கிக் போட்டுடலாம். இருங்க, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். இந்த சிட்டுப்போ இது எஸ்கேப் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சொல்லி வாங்க மூடல. எப்பாடா நம்மக்கிட்டே ட்ரைடன்ட் இருக்குல்ல, ஆனால் அதை யூஸ் பண்ணவே வேணாம். நம்மக்கிட்ட இந்த 2 பவர் இருந்தாலே போதும். ஐயோம்மா எப்படி இங்கே வந்தா? இவன் கைஸ் ரிஃப்ளெக்ஷன் கேட்க இந்த வாங்கிக்கோ. கைஸ் வெளியே போயிட்டான் கைஸ். ஏன் கைஸ் காணுமே? இங்கே இருக்கா. ஏம்மா சரி அப்பா என்ன வெளில போயிட்டா? இல்லை இவ இருக்கா. ஐயோம்மா கைஸ் ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா செத்துருப்பா கைஸ். இன்னும் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. டே சாவட்றா, அவனை சாவட்றா. ஏன்னா நீ தானே வந்த, இப்போ சாவடிக்காமல் ட்ரைடன்ட்டு மறுபடியும் ட்ரைடன்ட்டு அன்லாக் இருக்கேன். ஸோ இப்போ வந்து காய்ஸ் 431 லெவலில் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த பிளாக் ஃபுட்டை அப்கிரேட் பண்ணிடலாம். குஷு ஏகப்பட்டது இருக்குது. 12 இது இருக்குது. 12 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்க? இன்னும் என்ன பேசுகிறாங்க? ஹே கம் ஹியர். என்ன தான் கூப்பிடுறாங்க. சரி அவனை வேணாம், நம்மளோட வேலை நம்ம பார்த்துப்போம். ஸோ 15,000 கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி ட்ரைடன்ட் வாங்கியிருக்கேன். இதுதான் 50 மாஸ்லி, அப்புறம் 125 மாஸ்லி. ஸோ கைஸ் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலுங்க வந்து 200 மாஸ்லிக்கு எலக்ட்ரிக் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளோரை எலக்ட்ரிக் மாதிரி ஆகிடுமோ, அப்படி எல்லாருக்கும் ஷாக் அடிக்குமோ? அதான் இல்லை, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதாவது கைஸ் இப்போ இருக்குது நம்ம ஃபிஷ்மேனு காமெண்டோஸ் பேர் ஏதோ போட்டு இருக்காங்க, சைனா பஸ்ஸில் வர மாதிரி. ஸோ இப்போ வந்து ஆராப்பார் போட வேணாம், ஏன்னா ஆரா போட்டாலும் பரவாயில்ல, போடலன்னா பரவாயில்ல, அதே டேமேஜ் தான் அவ்வளோ.
99 கமெண்ட்ஸுக்கு மேலே போட்டிருக்காங்க கைஸ். எவ்ரி ஒன் போடா கைஸ். இப்போ வந்து 172 மேஸ்டி லெவல் வந்து எலக்ட்ரிக்கு ஃபைட்டிங் ஸ்டைலில் வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ கைஸ் நம்ம இது ஆரா போடணும் கைஸ். எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலு போடுறப்போ இப்போ பாருங்கள் நிறைய எழுத்து குறையுது, அதனால தான் இது போடுவேன். ஸ்டாம்ப் செத்து போ. இன்னும் சாவலியா நீ? இந்தா செத்து போடா. ஸோ கைஸ் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் கைஸ். நம்ம வந்தாச்சு. இவன் அடிச்சிடல. ஸோ இப்போ ஐயோ கைஸ் இவனால் நம்மளை அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம 431 லெவலு லைட்டில் பிபி இது இருக்கோம். பாருங்கள் மங்களகரமாக எரியுது. பராஜ் ஆஃப் லைட்டு, அடுத்து ஸ்கை பீம் பராஜ், அதான் அது பேர். சைனா பாஸில் வச்சு போட்டிருக்கேன். இல்லை ரிஃப்ளெக்ஷன் கிக் சாவு. ஸோ இப்போ வந்து அப்படியே எலக்ட்ரிக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுன்னே இருக்கேன், ஆனாலும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். எனக்காக பண்ணுங்க கைஸ். டொமேல் சாவு சேர்த்து போ. ஸோ அப்படியே நம்ம எலக்ட்ரிக்கே ட்ராக்கில் இதை யூஸ் பண்ணுறா. ஸோ அப்படியே நம்ம கைஸ் நம்ம இப்போதைக்கு 5 மெம்பர்ஸ் அடிச்சாச்சு. ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இவன் ஒருத்தரை மட்டும் நம்ம அடிச்சுட்டு இவங்களை மட்டும் நம்ம அடிச்சுட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ் இவங்களை அடிச்சுட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி நம்ம போடலாம் கைஸ். இதான் மாதிரி இன்னொரு வாட்டி அப்படியே போட்டுடலாம். 9 கிடச்சிருக்கு, 9 பாயிண்ட்ஸு. நான் கண்டிப்பாக இதுதான் போகிறேன். ஏன்டா டே நீ இதை லைட் பவரை யூஸ் பண்ண மாட்டேங்கிற, மறுபடியும் என்ன யூஸ் பண்ணுற இது பிளாக் ஷூட்டுக்கு போடுற கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேங்க. யூஸ் பண்ணுவேண்ணா ஏன் தெரியுமா நான் லைட் ஷூட்டை யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு கைஸ். ஒன்றும் இல்லை, இது இருக்குல்ல எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு வந்து நான் லாஸ்ட்டு ஒரே ஒரு பவர் இருக்கேன், அந்த பவர் பார்க்கணும்ல, அதனால தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபிஷ்மேன் கமாண்டோ அவனை மட்டும் அடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. சரி வாங்க ஃப்ளை பண்ணிவிட்டு போவோம். கைஸ் கைஸ் இருக்காத பாஸுக்கு இது வந்துட்டானா? இல்லை வரல. வெயிட், இவன் இது இங்கே நின்றுருக்கா? இவன் என்ன பண்ணிட்டுருக்காங்க? வெயிட், கிரைண்டு இபி யார் என்னடா போடுறீங்க நீங்கள்? மாஸ்டர் ஃபுட்டா வேற ஐயோ. என்னடா நீங்கள் போங்கடா டே, அவன் பக்கம் வரதே வேஸ்ட்டு. ஏதோ பண்ணுறாங்க இவனுங்க. ஸோ லைட் ஃப்ளைட்டு வேஸ்ட்டு. ஐயோ கைஸ் பறந்து போயிட்டோம்டா டே கைஸ், பறந்து போயிட்டோம். ஐயோ கைஸ் இந்த ஆடு வேறு நம்ம வந்தாச்சு. பறந்து வந்து உள்ள அப்புறம் லைட் ட்ரே வந்து போட்டுடலாம். ரிஃப்ளெக்ஷன் கிக்கு முடியல கைஸ். கைஸ் நம்ம எதுவும் 2 பேரும் அடிக்கக்கூடாது. வாடா தம்பி வா. 2 பேர் அடிக்க போகிறோம், 2 கில்லு வாங்க போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் வாயில் வர மாட்டேங்க. சரி ஒன்றுங்க அதை. ஸோ இப்போ அப்படியே ஸ்கை பீம் பராஜ், அப்புறம் லைட் ட்ரே, பராஜ் ஆஃப் லைட், 2 பராஜ் வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க? இன்னும் அர்த்தம் மட்டும் சொல்லுங்க கெஸ்ட் கமெண்ட் செக்ஷன். எனக்கு புரியவே இல்லை. இன்னும் அர்த்தம் அப்படின்னா பராஜ்னா என்ன அர்த்தம்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க. எலக்ட்ரிக் டேக்கிள் அது போட்டுறேன் கைஸ். ஆறா போடவே இல்லை கைஸ் நம்ம, அதனால தான் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. 350 அந்த மாதிரி குறையுது கைஸ் ஆறா போட்டா. அடப்பாவிடே கைஸ், ஆறா அவ்வளோ பவரா அப்படின்னு நினைக்கிறேன். ஆறாவா இல்லைன்னா நம்ம மீள ஏற்றணும்ல, அதனால தான் ஏன் தெரில. இப்போ 380 வந்து இது வந்திருக்கேன். 380 செத்துப்போ. எலக்ட்ரிக் டேக்கிள். நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம 2 பேர் அடிக்கணும். இப்போதைக்கு நம்ம 5 மெம்பர்ஸ் அடிச்சாச்சு. இன்னும் 2 பேர். ஆமாம், இன்னும் ஒருத்தனை அடித்தா போதும். இவனை முடிச்சுட்டு இன்னும் ஒருத்தனை மட்டும் முடிச்சுட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். செத்துப்போ ஸ்டாம்ப்பு. ஐயாம கைஸ் நான் தூரமாக போவேன்னு நினச்சி தெரியாமல் போட்டேன் கைஸ். எனக்கு தூரமாக போகாது நான் தெரியாமல் அப்படியே அமுக்கி விட்டேன். சரி விடுங்க, நம்ம எதுவும் லைட் யூஸ் பண்ணாமலே இருக்கோம் கைஸ். நம்ம இந்த செத்து போகிறா எலக்ட்ரிக்கே யூஸ் பண்ணிடலாமா? ஐயா ஷப்பா கைஸ் நம்ம வந்து குடிச்சிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து 437 அந்த லெவலில் வந்தாச்சு. நம்ம 9 பாயிண்ட் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எதுக்கு போடுறது? பிளாக் ஸ்டூடியோ போடுவோம்.
ஏன்னா பிளாக் ஃப்ரூட் ரொம்ப பவராக இருக்கணும். கைஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒயர் இந்த ஆடி பில்லியனர் கைஸ் என் ஃப்ரெண்டு கைஸ் வேணுன்னே வந்து அடிக்கிறாங்க. டேய் உர்றா டேய் கைஸ், நான் என்னோடய ஃப்ரெண்டு இவன் வந்து வேணும்னு அடிக்கிற டே. நான் இப்போ உன்னை ஏதாச்சும் பண்ணுண்ணா. இப்போது நம்ம எதுக்காக தூரமாக இருக்கோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இப்போ வந்து நம்ம ஒயர் போட்டிருக்கு மேலே இருக்கோம், இங்கே பாருங்கள் இந்த போட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐயோ சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து ஒரு மாசாமல் கெத்தான வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நான் உங்கள் ATJB Gaming கைஸ். இவர் வந்து நம்மளுக்கு சாரி சொல்லியிருக்காரு, சரி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நாங்கள் ATJB Gaming. பை பை கைஸ்.